பின்வருவனவற்றை சுருக்குக. இங்கே 2 கணக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த 4வது கணக்கு பார்க்கலாம். I பவர் 59 கூட்டல் 1/I பவர் 59. ஓகே. ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் நாம வந்து I பவர் 59 என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஓகே. ஸோ I பவர் 59 இங்கே 59 நம்ம வந்து 4ஆல் வகுக்கும் போது நமக்கு என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா நமக்கு இங்க I பவர் 56 கூட்டல். ஸோ இது வந்து 56 வந்து 4ஆல் வகுப்படும் அப்படிங்கிற காரணத்தினால இது வந்து I பவர் 3க்கு சமம். I பவர் 3 மதிப்பு வந்து மைனஸ் I. ஓகே. ஸோ இப்போ வந்து 1/I பவர் 59 கண்டுபிடிக்கலாம். 1/I பவர் 59 இஸ் ஈக்குவல் டு இதே மாதிரி தான் நம்ம இங்கே சிம்பிளை பண்ணும்போது நமக்கு என்னது 1/-I கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இந்த கீழே உள்ள ஐயை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேலேயும் கீழேயும் ஐயால் பெருக்க போகிறோம். ஸோ பெருக்கும்போது நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் 1 பெருக்கல் I அப்படிங்கிறது I அப்படின்னு கிடைக்கும். ஐயையும் பெருக்கும்போது நமக்கு I², அது வந்து -1, இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இது வெறும் 1. ஸோ இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா இங்கே I பவர் 59 ப்ளஸ் 1/I பவர் 59. ஸோ இதனுடைய மதிப்பு வந்து என்னது -I. இதனுடைய மதிப்பு வந்து என்னது இது உள்ளது கூட்டல் போடலாம். இதனுடைய மதிப்பு வந்து என்னது I. ஸோ -I கூட்டல் I அப்படிங்கிறது 0. ஸோ இதுதான் வந்து கேட்டிருக்காங்க. இதை நாம கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம கிடைச்சிருக்க ஆன்சர் வந்து 0. இப்போ நாம 5வது கணக்கு பார்க்கலாம். இங்கே I பவர் 1 பெருக்கல் I பவர் 2 பெருக்கல் I பவர் 3 பெருக்கல் I பவர் 2000. ஸோ இதை வந்து அடுக்கு விதிப்படி எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா I பவர் 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் அதுலேருந்து 2000 வரைக்கும் கூட்டல். ஸோ நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா தெரியும். அதாவது முதல் எண் இயல் எண்களின் கூடுதல், அதாவது 1 கூட்டல் 2 கூட்டல் கூட்டல் n இஸ் ஈக்குவல் டு n பெருக்கல் n + 1 டிவைடட் பை 2. இந்த ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும். ஸோ இந்த ஃபார்முலா வந்து இங்கே அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு I பவர் 2000. n வந்து என்னது 2000. ஸோ 2000 பெருக்கல் n கூட்டல் 1ங்கிறது என்னது 2001 டிவைடட் பை 2. ஸோ இதை வந்து 2ஆல் வகுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா I பெருக்கல் 1000 பெருக்கல் 2000. ஸோ 1000 வந்து 4னுடைய மடங்கு. அப்போ 2001ஆல் 1000 பெருக்கும்போது அதுவும் நமக்கு 4னுடைய மடங்காக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து என்னது நமக்கு இது வந்து I பவர் 0க்கு சமம். I பவர் 0 அப்படிங்கிறது. ஸோ இந்த கணக்குக்கான ஆன்சர் வந்து என்னது 1. ஸோ இதுதான் வந்து கேட்டிருக்கிறாங்க. இதை நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம்.